டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நாம் யூஸ் பண்ணுற பேண்ட் ஷர்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஓவன் ஃபேப்ரிக் அதுக்கும் உள்ள இன்னர் வேர்ஸ் டிஷர்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக் வந்து ரெண்டு டைப் ஆஃப் யான் வந்து வீவ் பண்ணுறதுக்கு வேணும். அதாவது வார்ப் யான், லென்த் வைஸ் இருக்கக்கூடிய வார்ப் யான், அதுக்கப்புறம் வித் வைஸ் வந்து நெய்யப்படக்கூடிய வெஃப்ட் யான். இந்த ரெண்டு வகையான யான் இருந்தால் தான் இது வந்து நம்ம ஓவன் ஃபேப்ரிக்ஸ் வந்து இந்த ஷர்ட் கிளாத் பேண்ட் கிளாத்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே வெஃப்ட் யான் மட்டும் இருந்ததுன்னா போதும் நம்ம வந்து நிட்ஸ் ஃபேப்ரிக்கை உருவாக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய டியூரபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் டியூரபிளும் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷர்ட் பேண்ட் வந்து நம்ம டெய்லி போகிறோம் இல்லையா, அதுக்கு அதோட பர்பஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கெண்டில் ஏதாவது முக்கியமான அக்கேஷன், லெஷர் வியர் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இன்னர் வேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க நிட்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் எது வந்து பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக் வந்து ஷிங்கேஜ் பெட்டராக இருக்கும். ஏன்னா வார்ப் அண்ட் வெஃப்ட் யான் க்ளோஸாக வந்து நிட் பண்ணுறதுனால இது வந்து ஷிங்கேஜ் வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் நிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் கொஞ்சம் புவராக இருக்கும். அது வந்து காம்பேக்டிங் அந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டிசைன்ஸில் வந்து ஷிங்கேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து தின்னாக இருக்கும். அதாவது ஓவன் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப தின் ஃபேப்ரிக், அதாவது இந்த சிப்பான் இந்த மாதிரி தின் ஃபேப்ரிக்லாம் கூட நம்ம உருவாக்க முடியும். ஆனால் நிட்ஸில் வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நிட்ஸ் வந்து ரெடி பண்ணும் போதே வந்து 8 கேஜ், அதாவது நீடில்ஸ் பர் இன்ச்சு, அதுக்கப்புறம் 20 நீடில்ஸ் பர் இன்ச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அப் டு 32 நீடில்ஸ் பர் இன்ச்சு வரைக்கும் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஃபைனராக மேபி பிற்காலத்தில் கண்டுபிடித்தால் நமக்கு வந்து ரொம்ப தின்னான ஃபேப்ரிக் இதுலேயுமே வந்து உருவாக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிலிட்டி, அதாவது ஸ்ட்ரெச்சபிள், அதாவது துணி பிடிச்சி இழுத்தோம்னா விரிஞ்சு கொடுக்குற தன்மை. இது பார்த்தீங்கன்னா ஓவனில் சுத்தமாக இருக்காது. ஏன்னா வந்து ஃபேப்ரிக் வந்து லாக் ஆகிருக்கும். லென்த் அண்ட் வித்து யான் வச்சு ஃபேப்ரிக் வந்து டோட்டலாக டைட்டாக லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிட்ஸ் வந்து லூப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஓவன் ஃபேப்ரிக் வந்து இன்டர் லாக்கிங் ஆஃப் த வார்ப் அண்ட் வெஃப்ட் யான் அப்படிம்பாங்க. நிட்ஸ் வந்து இன்டர் லூப்பிங் ஆஃப் வெஃப்ட் யான். இதுதான் ரெண்டுக்கு உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக்கோட நிட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ப்ரீத்தபிள் அதிகமாக இருக்கும், ஏர் வந்து பர்மிட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து லூப் அப்படிங்கிறனால அங்கே வந்து பொராசிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது யான், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏரை வந்து பர்மியூல் பண்ணக்கூடிய, அதாவது அலோவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஏர் போகிற அளவுக்கு வந்து கேப்ஸ் வந்து உள்ளே இருக்கும். இதனால் வந்து கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா நிட்ஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்மெண்ட் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ட்ராப்பிங் ஆகாமல் நம்ம பாடியோட படிஞ்சு நம்ம பாடியை வெளிக்காட்டாமல் இந்த கார்மெண்ட்னுடைய ஸ்ட்ரக்சர்லேயே அப்படியே நிற்கும். இது வந்து ஷேப் ரிட்டன்ஷன் இருப்பாங்க. இந்த ஷேப் ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவனில் அதிகமாக இருக்கும். நிட்ஸில் வந்து இது சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்ம அது போட்டிங்கனாவே அப்படியே பாடி மேலே படிஞ்சு பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து நிட்ஸில் காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைராலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக்கில், அதாவது ஓவன் ஷர்ட் கிளாத் எல்லாம் நமக்கு ஸ்பைராலிட்டி இஷ்யூ நேச்சுராக வராது, சுத்தமாகவே இருக்காது. ஆனால் நிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைராலிட்டி வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து வெஃப்ட் வைட் அதுவே வந்து நிட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஸ்பைரலாக தான் நிட் ஆகும். யான் வந்து அப்படியே ரொட்டேஷனாக போய் ஸ்பைரலாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து ஸ்பைராலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் யான் வந்து லாக் ஆகிறது கம்மியாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக உள்ள நிட்ஸுக்குள்ளே இருக்கிற லூப்புக்குள்ளே இருக்கிறதுனால யானுடைய ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து வெளிவரும். அதனால் ஸ்பைராலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக்கில் ஐ ட்விஸ்ட் யான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ட்விஸ்ட், அதாவது டிஎம் ட்விஸ்ட் பர் இன்ச்சு ட்விஸ்ட் மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் எபோவ் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஒசைரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.4 3.5 வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஹை ட்விஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும், டியூரபிலிட்டி நல்லா கிடைக்கும். நிட்ஸில் அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதே சமயம்
ஏர் பர்மிபிலிட்டி நல்லாயிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஹேரினஸ் வந்து உருவாகும். ஓவன் ஃபேப்ரிக்கில் ஹேரினஸ் கம்மியாக இருக்கும், நிட்ஸில் வந்து ஹேரினஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. நம்ம வந்து அவுட்டர் வேருக்கு மோஸ்ட்லி வந்து ஓவன் ஃபேப்ரிக்ஸ், அதாவது ஷர்ட்டு, பேண்ட் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். நிட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னர் வேர்ஸுக்கு வந்து கம்பல்சரி நிட்ஸ் தான் ஓவன் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அது இல்லாமல் டிஷர்ட்ஸும் வந்து டிஷர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான டிஷர்ட்ஸ், சம்மர் வேர், வின்டர் வேர் எல்லாமே வந்து நம்ம டிஷர்ட் வந்து நிட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸுங்க. நன்றி, வணக்கம்.